Welcome to Agrarian Monk YouTube channel. இது The Hindu Editorial Series date May 5, 2026. நம்ம நேற்று முழுக்க தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட்ஸில் ரொம்ப பிஸியாக இருந்திருப்போம். அதிலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து மற்ற 4 ஸ்டேட்டில் என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, அதனால் இந்தியாவுக்கு வந்து ஓவராலாக இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய செக்யூலர் டெமோக்ராட்டிக் அண்ட் ஃபெடரல் ரிப்பப்ளிக்கில் என்ன மாதிரியான இம்பாக்டை க்ரியேட் பண்ண போகுது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஓவரால் வெர்டிக்ட் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் அண்ட் வெஸ்ட் பெங்காலில் வந்து என்டிஏ அதாவது பிஜேபியோட அலையன்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் டிவிகே அண்ட் கேரளாவில் காங்கிரஸோட அலையன்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. பாண்டிச்சேரியில் வந்து என்ஆர் காங்கிரஸோட அலையன்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் வந்து தேர்ட் டைமாக வந்து பிஜேபி வந்து அஸ்ஸாமில் தேர்ட் டைமாக வின் பண்ணுறாங்க. அதுவும் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி சீட்ஸ் வந்து வின் பண்ணுறாங்க. இது வந்து பிஜேபியோட ஸ்ட்ரென்த்தை வந்து அஸ்ஸாமில் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டி வந்து ரொம்ப மோசமான ஒரு தோல்வி வந்து சந்திச்சிருக்காங்க. அந்த காங்கிரஸோட ஸ்டேட் ஹெட் வந்து பார்த்திங்கன்னா அவரால் எம்எல்ஏ ஆக முடியல. தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரீஜனல் பார்ட்டிஸ், அதாவது சின்ன சின்ன லோக்கலில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரியான லோக்கல் கட்சியெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்களால பண்ண முடியல. அதே மாதிரி பிஜேபி கூட இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 சீட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க அந்த 1 or 2 சீட்ஸ் வந்து வின் பண்ணாலுமே வந்து பிஜேபி வந்து ஓவரால் மெஜாரிட்டி இருக்கிறதுனால அந்த 1 or 2 சீட்ஸ் வந்து எந்த ஒரு இம்பேக்டையும் வந்து கிரியேட் பண்ணாது. இதனால் வந்து அஸ்ஸாமில் வந்து பிஜேபியோட கை வந்து ரொம்ப ஓங்கி இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அவங்களுடைய டாக்டிக்ஸும் சரிங்களா, அவங்களோட டாக்டிக்ஸ் அப்புறம் அந்த சிஎம்முடைய பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து அவங்களுக்கு இந்த விக்டரி கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைம்ஸாக வந்து திரிணாமுல் காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இருந்தாங்க. மமதா பானர்ஜி வந்து இருந்தாங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி 200+ சீட்ஸ் வின் பண்ணி ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டி மூலிமா வந்து வெஸ்ட் பெங்காலை வந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க. இந்த அப்சல்யூட் மெஜாரிட்டி வந்து எப்படி அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா வந்து ஒரு லாங் டேர்ம் பிளானிங், ரொம்ப நாளாக பிளான் பண்ணி ஒரு மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் தான் வந்து அவங்களால வந்து வின் பண்ண முடிஞ்சிருக்கு. தென் அதே மாதிரி மற்ற நிறைய ஸ்டேட்டில், அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் நிறைய ஸ்டேட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறமா நார்த்தன் ஸ்டேட் வெஸ்டர்ன் ஸ்டேட்டில் நிறைய வின் பண்ணதுக்கு அப்புறமா வெஸ்ட் பெங்கால் வந்து ரொம்ப நாளாக அவங்களால வந்து ஆட்சி அமைக்க முடியாமல் இருந்துச்சு. அது ரொம்ப நாளாக பிளான் பண்ணி அது நடந்ததுனால பிஜேபி வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. பிஜேபியோட ஃபோக்கஸ் வந்து என்னது, அதிகமான ஃபோக்கஸ் வந்து வெஸ்ட் பெங்கால் மேலே இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வின் பண்ணிட்டாங்க. பிஜேபி வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் பெங்கால் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காகவே வந்து ஒரு ஹிந்துத்துவா ஐடியாலஜி வந்து ரொம்ப அதிகமாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக இருந்திருக்கு. ஃப்ரம் தி பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி இருந்தே என்னது, சுதந்திர போராட்டத்திலேருந்தே வந்து ஹிந்துத்துவா ஐடியாலஜி வந்து அங்கே ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் வந்து பிஜேபி வந்து ஆட்சி பிடிச்சது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற எல்லா ஸ்டேட்டில் இருக்கிறத விட வெஸ்ட் பெங்காலில் வந்து எலெக்ஷன் வந்து இந்த முறை ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சி, ரொம்ப பிரச்சனை, அதான அளவுக்கு அதிகமான பிரச்சனைலாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஐஆர் சிவியர் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலிமா வந்து 27 லட்சம் ஓட்டர்ஸை வந்து ஓட்டர் ரோல்லேருந்து வந்து எடுத்துட்டாங்க. அவங்களால வந்து அந்த 27 லட்சம் பேர் வந்து அவங்களால வந்து ஓட்டு போட முடியல. எகைன் நிறைய வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ்லாம் போட்டு நிறைய கேஸ்லாம் போனாலும் வந்து என்ன ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கல. அதனால் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திரிணாமுல் காங்கிரஸ் வந்து எனக்கு ரொம்ப ஒரு எக்ஸாஸ்ட் இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப ஒரு சோர்ந்து போய் இருப்பாங்க. பிஜேபியோட கை வந்து ரொம்ப ஓங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடுத்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், டிவிகே வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு 50 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு 2 மேஜர் பார்ட்டி இல்லாமல் புதுசாக ஒரு தேர்ட் பர்சன் வந்து அதுவும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து ஆட்சி அமைக்கிறது தான் வந்து ஒரு ஃபஸ்ட் டைம். அதே மாதிரி இந்த 3 கார்னர்டு கான்டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓட் ஷேர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வந்து டிஎம்கேக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து ஈவனாக வந்து அந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. பட் அதே நேரத்தில் ஏடிஎம்கே அண்ட் டிவிகே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து அவ்வளோவா ஓட் ஷேர் இல்லை. மற்ற ஸ்டேட்டில் வந்து ரொம்ப குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் மட்டும் எனக்கு அதிகமான ஓட் ஷேர் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த வின் பண்ணியிருக்க விஜய் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பாப்புலாரிட்டி, தென் பீப்புள் வந்து ஒரு புது சேஞ்சை வந்து வேணும்னு நினச்சிருக்காங்க. அதனால் வந்து விஜய்க்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவருடைய பாப்புலாரிட்டி வந்து வின் பண்ணிருச்சு. பட் அந்த பாப்புலாரிட்டி மட்டும் போதாது, அவருடைய இந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் தென் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எப்படி ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ண போகிறாரு, எப்படி வந்து தமிழ்நாட்டை வந்து டெவலப் பண்ண போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் விஜய் தான் இனிமேல் ரியல் டெஸ்ட்டு விஜய்க்கு வந்து இனிமேல் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து காங்கிரஸோட அலையன்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கு. அதுவும் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெஜாரிட்டி வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியில் இருந்த சிபிஐஎம் பார்த்திங்கன்னா ரொம்ப
கம்மியான சீட்டு தான் வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லீடர்ஷிப் இஷ்யூஸ் சொல்கிறாங்க. இப்போ சிஎம்மாக இருந்த பினராயி விஜயன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பர்சனல் கல்ட், அதாவது அவரை மட்டுமே ப்ரொமோட் பண்ணி ரொம்ப ஒரு இது பண்ணதுனால, அவரை ப்ரொமோட் பண்ணதுனால அந்த கட்சிக்கு வந்து அவ்வளோவா வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, காங்கிரஸ் வின் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து கேரளாவில் வந்து 3 எம்எல்ஏ வின் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த பிஜேபிக்கு ஒரு பூஸ்ட்டாக தான் இருக்கும். பட் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் வந்து இப்போ அந்த இடத்துல புதுசாக ஆட்சி அமைக்கும்போது காங்கிரஸோட பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது அது வந்து பிஜேபிக்கு வந்து கொஞ்சம் ஒரு நெகட்டிவாக தான் இருக்கும் கேரளாவை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னதான் பிஜேபி என்னதான் வந்து காங்கிரஸ் வந்து வின் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ்க்கு வந்து இனிமே தான் அந்த பிரச்சனையே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, யார் சிஎம்மா இருக்குது அப்படின்னு சொல்லி இப்ப இப்ப அதான் அப்படிங்கிற பிரச்சனை தான். மொத்தம் 3 பேர் வந்து காம்படிஷன்ல இருக்காங்க. கேசி வேணுகோபால், விடி சதீசன், அப்புறம் ரமேஷ் சென்னித்தலா. சரிங்களா? இந்த 3 பேர்ல வந்து யார் சிஎம் ஆக போறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒரு சுமூகமான ஒரு சிஎம் வந்து சூஸ் பண்றது வந்து ஒரு பெரிய டாஸ்க்கா இருக்கும் காங்கிரஸ்க்கு அப்படின்னு சொல்லி இதில சொல்லியிருக்காங்க. இந்த ஓவரால் இம்பேக்ட் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பிஜேபியோட இன்டர்னல் பவர் சரிங்களா? வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாமில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து அவரே வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணி ரொம்ப இன்வால்வ் ஆகி பார்த்தீங்கன்னா, 2 ஸ்டேட்லயும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அவரோட இன்வால்வ்மென்ட் வந்து ரொம்ப அதிகமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த பிஜேபியோட ஹேண்ட் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகியிருக்கு சரிங்களா? வெஸ்ட் பெங்கால் அண்ட் அஸ்ஸாம்லயே ரொம்ப மெஜாரிட்டியோட வின் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களுடைய பவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெங்தன் ஆகியிருக்கு. இந்த பவர் ஸ்ட்ரென்தன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல்ல கேபினெட்ல அப்புறம் நெறைய ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பிஜேபியோடைய முக்கியமான போஸ்ட்ல வந்து நெறைய ஒரு ரீஆர்கனைசேஷன், நெறைய ஒரு ஷஃபிள் வந்து நடக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த பிஜேபிக்கு வந்து இப்படி எல்லா ஸ்டேட்லயும் அவங்களுடைய ஆட்சி அமைக்கிறது, அப்புறம் சென்ட்ரல்ல வந்து பார்லிமெண்ட்ல வந்து ஒரு ஓவரால் அதிகமான மெஜாரிட்டி அவங்களுக்கு கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்னது ரொம்ப ஒரு யுனிலேட்டரலிசம், அதாவது அவங்க நெனைச்சதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரியான சிச்சுவேஷனுக்கு வந்து போற மாரி வந்து இந்த ஒரு சிச்சுவேஷன நோக்கி வந்து போயிட்டு இருக்குது. வந்து என்னது இந்த எல்லா எலக்ஷனுமே வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு மோர் பவர், ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவர் வந்து குடுத்துருக்கு. அது வந்து நல்லதுக்கு இல்ல அப்படிங்கிற மாரியான ஒரு இதில வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஆப்போசிஷனுக்கு வந்து ரொம்ப ஒரு பிரஷர் வந்து ஒரு பெரிய அடி விழுந்திருக்கு. அது என்ன அப்படின்னு என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து 2 பார்ட்டிஸ், ரீஜனல் பார்ட்டிஸ். ஒண்ணு டிஎம்கே, இன்னொன்னு வந்து டிஎம்சி சரிங்களா? சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு, அதாவது பிஜேபி கவர்ன்மென்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பிரஷர்ஸ் பார்லிமெண்ட்லயே ஆகட்டும், ஸ்டேட்லயே ஆகட்டும், ரொம்ப ஒரு பிரஷர், ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு காம்படிஷன் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, டிஎம்கே அண்ட் டிஎம்சி சரிங்களா? அவங்க இப்ப ரீசென்ட்டா நடந்த டீலிமிட்டேஷன் பில் வந்து லாஸ் ஆனதுக்கு கூட என்னது இவங்களும் வந்து ஒரு முக்கியமான ரீசன். அந்த மாரி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அவங்களுக்கு பிஜேபி வந்து ரொம்ப ஒரு டஃப் குடுக்குற ஒரு காம்படிட்டர்ஸ் 2 பேர் வந்து எலக்ஷன்ல லாஸ் ஆனது வந்து பிஜேபிக்கு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாவும், அதே மாரி இந்த ஆப்போசிஷன் யூனிட் காங்கிரஸ் அண்ட் அலைடு அந்த ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு லாஸாவும் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப ஆப்போசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் அண்ட் பிளஸ் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திருப்போம். அதுலயும் முக்கியமா வந்து ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து டிஎம்கே, டிஎம்சி வந்து அதிகமான எம்பிஸ் வச்சிருக்கனால, அவங்க ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க பார்லிமெண்ட்ல, ஆப்போசிஷன் ரோல்ல. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ரோல் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைய போகுது. அப்படி குறையும்போது பார்த்தீங்கன்னா, இது வந்து காங்கிரஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட்டா வந்து இருக்க போகுது. என்ன ரீசன் அப்படின்னா, ஆப்போசிஷன் அப்படின்னா என்னது காங்கிரஸ் தான் அப்படிங்கிற ஒரு பவர் வந்து திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத வந்து காங்கிரஸ் வந்து எப்படி யுட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இதோட ஓவராலா ஒரு இம்பாக்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து செக்குலர் பாலிடிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிஜேபியோட கை வந்து ரொம்ப ஓங்கியிருக்கு. ஒரு இந்துத்துவா ஓரியன்டடான பிலாசபிஸ் வந்து அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தென் அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஃபெடரலிசத்தில பார்த்தீங்கன்னா, அ ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து சென்ட்ரலோடைய கை வந்து ரொம்ப அதிகமா அ சென்ட்ரலோட கை வந்து அதிகமா ஓங்கி இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டீஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஓவரால் இம்பாக்ட்ல என்ன வராங்க அப்படின்னா வந்து, என்னதான் வந்து நெறைய ஸ்டேட்ல நெறைய டிஃபரண்டான ரிசல்ட் இருந்தாலும், இது ஓவரான ஒரு வியூல வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பிஜேபிக்கு தான் ரொம்ப பாசிட்டிவான ஒரு இதா இருந்திருக்க போகுது. ஏன்னா, ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான 2 மெயின் பார்ட்டிஸ வந்து தோற்கடிச்சுட்டாங்க. அது மூலியமா என்னது அவங்களுக்கு வந்து பார்லிமெண்ட்ல வந்து ஒரு பெட்டரான ஒரு பொசிஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கிள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது எடிட்டோரியல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 62 எடிட்டோரியல்ஸ் இருக்கு. ரொம்ப ஒரு லென்த்தான ஒரு ஆர்டிக்கிளா தான் இருக்கு. அதில ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஆஃப்செட். ஆஃப்செட் என்ன அர்த்தம்? ஈடு செய்றது, எல்லாத்தையும் ஈக்குவலைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது வந்து பிஜேபியோடைய எலக்ஷன் வின் வந்து பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாம் அண்ட் வெஸ்ட் பெங்கால்ல வின் பண்ண எலக்ஷன் வின்னிங் வந்து தமிழ்நாடு, கேரளாவுல வின் பண்ண அவங்க தோத்ததுக்கு வந்து ஈக்குவல் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ஆஃப்செட் அப்படிங்கிற மீனிங்ல வந்து குடுத்துருக்காங்க. தென் பியரிங்னா வந்து அதோட எஃபெக்ட் சரிங்களா? அது வந்து என்னது அந்த பியரிங்னால என்னது? அதாவது இந்த எலக்ஷன் ரிசல்ட்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்து என்ன மாரியான இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ண போகுது அப்படிங்கிற மீனிங்ல குடுத்துருக்காங்க.
தென் செக்யுலர்னா மதச்சார்பற்ற எந்த ஒரு பர்ட்டிகுலர் ரிலீஜனையும் சாராமல் எல்லாருக்கும் வந்து ஈக்குவலானது தான் வந்து செக்யுலர் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஃபெடரல் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி, அதாவது சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரிலேஷன்ஷிப்பை இண்டிகேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஃபெடரல்ங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் ஃபிஃப்த் ஒன் வந்து இன்கம்பண்ட். இன்கம்பண்ட்னா என்னது? இப்போ பதவியில் இருக்கவங்க, இப்போ ஆட்சியில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்வெப்ட் அவே. ஸ்வெப்ட் அவேன்னு என்ன அர்த்தம்? அவங்க ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஆயிருச்சு, ரொம்ப அவங்க தோத்துட்டாங்க அப்படிங்கிறத அந்த ஸ்வெப்ட் அவே அப்படிங்கிற வார்த்தை மூலம் சொல்லியிருக்காங்க. தென் கரண்ட். கரண்ட் என்னது? ஒரு ட்ரெண்ட். ஒரு பாசிட்டிவான ட்ரெண்ட் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து கரண்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். தென் எய்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மாத். ஆஃப்டர் மாத்னா ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோடைய பின்விளைவு. சரிங்களா? ஒரு விஷயம் முடிச்சுக்க அதோட ரிசல்ட் இல்லாட்டி அதோட எஃபெக்ட்ஸ் வந்து ஆஃப்டர் மாத் அப்படிங்கிற வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் அஜிடேஷன். அஜிடேஷன் அர்த்தம் ஒரு கிளர்ச்சி, போராட்டம், சண்டைங்கிறத அந்த அஜிடேஷன் வந்து வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. 10th ஒன் பார்த்தீங்கன்னா அவுட்ஃபிட். அவுட்ஃபிட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து ஒரு பார்ட்டிஸ், ரீஜனல் பார்ட்டிஸ் இல்லாட்டி ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி சொல்லலாம். சரி, இந்த இடத்துல வந்து ரீஜனல் அவுட்ஃபிட்ஸ்னு சொல்லிடுவோம். அதாவது அந்தந்த ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த பிராந்திய கட்சிகள்னு சொல்லுவாங்க. லோக்கல் பார்ட்டிஸ், டிஎம்கே, ஏடிஎம்கே அந்த மாதிரிக்கெல்லாம் வந்து லோக்கல் பார்ட்டிஸ்னு சொல்லலாம். தென் ரவுட்டட். ரவுட்டட்னா என்ன அர்த்தம்? ரொம்ப மோசமான தோல்வி, ரொம்ப படுதோல்வி அப்படின்னு சொல்லி அர்த்தம். மேனேஜர் டூனா என்னது? சமாளிச்சிட்டாங்க, சிரமப்பட்டு இல்லாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வந்து சமாளிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். க்ளவுட்னா வந்து செல்வாக்கு. செல்வாக்கு அதிகம், ரொம்ப ஒரு பவர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். 14 வந்து அவுட்ரைட். அவுட்ரைட் ஆனது ரொம்ப வெளிப்படையான, ரொம்ப ஓப்பனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அவுட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ரீஇன்ஃபோர்ஸ்ட். ரீஇன்ஃபோர்ஸ்ட் ஆனது வலுக்கட்டாயமாக, ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக வந்து திரும்ப திரும்ப சொல்கிறது என்னது? ரீஇன்ஃபோர்ஸ்ட். போலரைசிங். போலரைசிங் அர்த்தம் ரொம்ப ஒரு டிவிஷனை கிரியேட் பண்ணுற மாதிரி, ஒரு பிளவுபடுத்துகிற மாதிரி, ரெண்டு பேருக்கு ஒரு சண்டையை வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி தான் வந்து போலரைசிங். தென் ரிட்டோரிக். ரிட்டோரிக்னு அர்த்தம் ரொம்ப பேச்சு திறமை அதிகமாக இருக்கக்கூடிய, ஒரு ரொம்ப அதாவது வாயாலே ரொம்ப சமாளிக்கக்கூடிய அந்த மாதிரியான இதுக்கு வந்து ரிட்டோரிக்னு சொல்லுவாங்க. 18 வந்து டிசிசிவ். டிசிசிவ்னு அது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான, ரொம்ப தீர்க்கமான ஒரு முடிவை தான் வந்து டிசிசிவ்னு சொல்லுவாங்க. 19 வந்து டெயின்டட். டெயின்டட்னா என்ன அர்த்தம்? ஒரு கரை படிஞ்ச, அதில் வந்து ஒரு அது வந்து ஒரு கரை இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு அவமானமாக போச்சு அப்படிங்கிறது வந்து டெயின்டட்னு சொல்லுவாங்க. தென் எக்ஸாஷன். எக்ஸாஷன் என்ன அர்த்தம்? ரொம்ப ஒரு களைப்பாயிருச்சு, ரொம்ப சோர்வாயிருச்சு, நான் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எக்ஸாஷனில் வரும். தென் 21 பார்த்தீங்கன்னா ரன் இட்ஸ் கோர்ஸ். ரன் இட் கோர்ஸ் நடக்குது இயல்பாகவே, நார்மலாகவே அது வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத வந்து ரன் இட்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 22 பார்த்தீங்கன்னா மெட்டிகுலஸ். மெட்டிகுலஸ்னு என்ன அர்த்தம்? ரொம்ப கவனமாக, ரொம்ப நுணுக்கமாக, ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்படின்னு தான் வந்து மெட்டிகுலஸ்ன்னு சொல்லுவாங்க. 23 வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலைசிங். டோட்டலைசிங் அர்த்தம் ரொம்ப எல்லாத்தையும் சேர்த்த ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வியூ தான் டோட்டலைசிங். 24 வந்து சப்சியூம்டு. சப்சியூம்னு அர்த்தம் அவங்களாம் ஒன்று சேர்ந்து அதெல்லாம் உள்ளடக்கிய அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்தில் வரும் சப்சியூம்டு. அப்சசிவ்னா ரொம்ப ஆவேசமான இல்லாட்டி ரொம்ப ஒரு இன்டென்சிவாக ரொம்ப திங்க் பண்ணி அதை பற்றி நம்ம நினச்சிக்கிட்டு அப்சசிவ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்சஸ்டு வித்னு சொல்கிறோம்ல, அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறது வந்து அப்சசிவ். 26 வந்து டிட்டர்மினேஷன். டிட்டர்மினேஷன் அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இதுதான் வந்து டிட்டர்மினேஷன். ஃபைனல் டிசிஷன் ரொம்ப நம்ம எடுத்த முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது வந்து டிட்டர்மினேஷன். 27 வந்து எக்ஸிஸ்டென்சியல். எக்ஸிஸ்டென்சியல் அப்படின்னா என்னது? ஒரு இருப்பு சார்ந்த, அதாவது அந்த ரிசல்ட்னா என்னது? அவங்களுக்கு ஒரு எக்ஸிஸ்டென்சியல் கிரைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய இருப்பு, அவங்களுடைய இதை வந்து ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் எக்ஸிஸ்டென்சியல். 28 வந்து சசப்டிபிள். சசப்டிபிள் என்னது? ஒரு பாதிக்கப்படக்கூடிய. 29 பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரரிலி. சரிங்களா? அப்படின்னு அர்த்தம் அவங்களா யாரையும் வந்து கன்சல்ட் பண்ணாமல் அவங்களா முடிவெடுக்கிறது, இல்லாட்டி எந்த ஒரு ரீசனும் இல்லாமல், எந்த ஒரு ஜென்யூனஸும் இல்லாமல் அவங்களா ஒரு முடிவெடுக்கிறது அது ஆர்பிட்ரரிலி. 30 வந்து பார்த்தீங்கன்னா கிரேவ். கிரேவ்னு என்னது? ரொம்ப கடுமையான இல்லாட்டி ரொம்ப ஒரு மோசமான ஒரு விளைவு தான் என்னது? கிரேவ்னு சொல்லுவாங்க. 30 31 அசால்ட். அசால்ட் என்னது? ரொம்ப ஒரு வன்முறை, தாக்குதல், ஃபைட் தான் வந்து அசால்ட் சொல்லுவாங்க. 32 வந்து ஸ்டன்னிங். ஸ்டன்னிங் அர்த்தம் ரொம்ப ஒரு பிரமிக்க வைக்க இல்லாட்டி ரொம்ப ஒரு வியக்கத்தக்க வகையில் இருக்கக்கூடியது வந்து ஸ்டன்னிங். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடியது வந்து ஸ்டன்னிங்னு சொல்லுவாங்க. டெபியூட். டெபியூட் என்னது? ஃபஸ்ட் டைம் வந்து வின் பண்ணுறவங்க இல்லாட்டி ஃபஸ்ட் டைம் வந்து வரவங்களை வந்து டெபியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. 34 வந்து ரப்ச்சர். ரப்ச்சர்னு என்ன அர்த்தம்? ஒரு முறிவு இல்லாட்டி பிளவு இல்லாட்டி ஒரு டேமேஜை வந்து ரப்ச்சர்னு சொல்லலாம். இது வந்து அக்யூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரு கெப்பாசிட்டி, ஒரு இன்டெலிஜென்ஸ் சொல்லலாம், இல்லாட்டி அவங்களுடைய ஒரு சுச்சுவேஷன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அது அக்யூமெண்ட் சொல்லலாம். 36 வந்து நேவிகேட்டிங். நேவிகேட்டிங் அர்த்தம் வழிநடத்தி போகிறது, அவங்க எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது. 37 பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் தி போஸ்ட் மெக்கானிசம். அதான் இது ஃபாஸ்ட் தி போஸ்ட் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணக்கூடிய எலெக்ஷன் சிஸ்டம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யார் அதிகமான ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. அதான் வந்து ஃபாஸ்ட் தி போஸ்ட் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க.
38 பாருங்க நாவல்ட்டி. நாவல்ட்டி என்னது? புதுசா ஒரு விஷயம் இருக்க தான் வந்து நாவல்ட்டின்னு சொல்லுவாங்க. 39 வந்து ஓவர்வெல்மிங். ஓவர்வெல்மிங் என்னது? ரொம்ப அபரிவிதமான, ரொம்ப எதிர்பார்க்காத மாரி அப்படிங்கிறது தான் அது ஓவர்வெல்மிங்னு சொல்லுவாங்க. 40 வந்து பார்த்தீங்கன்னா பெட்டியபிள். பெட்டியபிள் என்னது? ரொம்ப பரிதாபமான, பாவமான சிச்சுவேஷன். 41 பார்த்தீங்கன்னா அன்கேரக்டரிஸ்டிக்கலி. சரிங்களா? அன்கேரக்டரிஸ்டிக்கலி என்னன்னு அர்த்தம்? ஒரு வழக்கத்துக்கு மாறாம, நம்ம வழக்கமா இப்படி பண்றதுக்கு எகென்ஸ்ட்டா பண்றத வந்து இந்த வார்த்தைய யூஸ் பண்ணுவாங்க. தென் கல்ட். கல்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? ஒரு ட்ரெண்ட் செட்டிங் இல்லாட்டி ஒரு தனிநபர் வழிபாட வந்து கல்ட் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இந்த சிச்சுவேஷன் வந்து ஒரு தனிநபர் வழிபாடு தான் சொல்லியிருக்கேன். அதாவது கேரளா சீமான் வந்து என்னது? அவருடைய ஒரு கல்ட் பர்சனாலிட்டி கல்ட்ட வந்து அவர் வந்து ப்ரமோட் பண்ணியிருக்காரு. ஒரு தனிநபர் ப்ரமோஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 43 வந்து அமிக்கபிள். அமிக்கபிள்னு என்ன அர்த்தம்? ரொம்ப ஒரு நட்பான, இணக்கமான, ரொம்ப ஒரு பாசிட்டிவான எல்லாருக்கும் 2 பேருக்கு என்னது? ஓகேவான ஒரு சிச்சுவேஷன் என்னது? ஃப்ரெண்ட்லி சிச்சுவேஷன் வந்து அமிக்கபிள் சிச்சுவேஷன். 44 வந்து பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல் என்ன அர்த்தம்? அதுக்கான ஒரு அதுக்கான ஒரு ஆற்றல் இல்லாட்டி அதுக்கான ஒரு சாத்தியக்கூறு, அதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். பெஹெமோத் அப்படின்னா வந்து ரொம்ப பிரம்மாண்டமான, ரொம்ப ஜைஜாண்டிக்கா இருக்கிறது வந்து பெஹெமோத் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். தென் ஹார்பரிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்பரிங் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறது, இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்குறது, ஒரு ஷெல்டர் கொடுக்குறது வந்து ஹார்பரிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். 47 பார்த்தீங்கன்னா ஃபேமிலி. ஃபேமிலி என்ன அர்த்தம்? ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப ஸ்டப்பானா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது வந்து ஃபேமிலி. 48 வந்து ப்ரீஎமினன்ஸ். ப்ரீஎமினன்ஸ் என்ன அர்த்தம்? ரொம்ப ஃபர்ஸ்ட்டு முதன்மையான இல்லாட்டி ரொம்ப ஒரு டாமினன்ஸா இருக்கக்கூடியது வந்து ப்ரீஎமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 49 பார்த்தீங்கன்னா இம்மன்ஸ். இம்மன்ஸ்னா என்ன அர்த்தம்? ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ் இல்லாட்டி ரொம்ப அதிகமான, ரொம்ப பாசிட்டிவான, இல்லாட்டி அளவிட முடியாத அப்படிங்கிறது வந்து இம்மன்ஸ். தன்னோட இம்மன்ஸ் ப்ளஷர்ன்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப அதிகமான சந்தோஷம் அப்படிங்கிறது. தென் புல்வாக்ஸ் பார்த்தீங்கன்னா என்னது? ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாதுகாப்பு அரண் இல்லாட்டி ஒரு பாதுகாப்பு கோட்டை, ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் என்னது? புல்வாக்னு சொல்லுவாங்க. 51 பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட்டட். டெமான்ஸ்ட்ரேட் என்ன அர்த்தம்? நிரூபிக்கிறது இல்லாட்டி செஞ்சு காட்டுறது, அது டெமான்ஸ்ட்ரேட்டட் வரும். 52 பார்த்தீங்கன்னா பீட்டன். பீட்டன் என்ன அர்த்தம்? டிஃபீட்டட் இல்லாட்டி ஓவர் கம் பண்ணுறது இல்லாட்டி தோத்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து பீட்டன் வரும். ஹஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷனில் வின் பண்ணுறது தான் வந்து ஹஸ்டிங்ஸ். அதாவது எலெக்ஷன் ப்ராசஸ் தான் வந்து ஹஸ்டிங்ஸ்னு சொல்லுவாங்க. 54 பார்த்தீங்கன்னா பயோட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உற்சாகமாக, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது, ரொம்ப ஒரு ஓவர்வெல்மிங்கா, ரொம்ப என்னது? ரொம்ப சீடா இருக்கிறது வந்து பயோட்ன்னு சொல்லுவாங்க. 55 பார்த்தீங்கன்னா எம்போல்டன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப தைரியமா, ரொம்ப ஒரு பாசிட்டிவா, ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவா ஒரு சில விஷயம் நடந்தா இதுக்கப்புறம் நான் ரொம்ப இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான சப்போர்ட்ட குடுக்கும் அப்படின்னு சொல்றது வந்து எம்போல்டன்ட். 56 பார்த்தீங்கன்னா யூனிலேட்டரலிசம். யூனிலேட்டரலிசம்னு என்ன அர்த்தம்? அதாவது ஒருதலை பட்சமா நான் நினச்சது தான் நடக்கணும் அப்படின்னு அவங்க யாரையும் வந்து கன்சல்ட் பண்ணாம ஒரு பர்சன் மட்டும் அவங்களுடைய ஒன் சைடடா நடக்கிறது எல்லாமே என்னது? யூனிலேட்டரலிசம் உள்ள வரும். 57 வந்து மொபிலைசேஷன். மொபிலைசேஷன் என்னது? ஒரு அணி திரட்டல் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறது வந்து மொபிலைசேஷன். 58 வந்து ஃபேட்டிக். ஃபேட்டிக்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ஒரு சோர்வு, அலுப்பு, ஒரு டயர்டா இருக்கிறது வந்து ஃபேட்டிக்ல வரும். 59 வந்து இன்க்ளினேஷன். இன்க்ளினேஷன் என்ன அர்த்தம்? அது சம்மந்தமா அந்த அந்த பக்கம் ஒரு பக்கமா போறது, இல்லாட்டி ஒரு மேல ஒரு ஆட்டம், ஆர்வம் இல்லாட்டி ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் என்னது? இன்க்ளினேஷன். 60 வந்து பார்த்தீங்கன்னா மீடியேட்டட். மீடியேட்டட் என்ன அர்த்தம்? ஒரு மத்தியஸ்தம், ஒரு அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு, சமரசம் பண்ணுறதுக்கு நடுவுல இருப்பாங்களா, அவங்க தான் வந்து மீடியேட்டட். 61 பார்த்தீங்கன்னா கால்வனைஸ்னு அர்த்தம்? ஒரு தூண்டி விடுதல் இல்லாட்டி அவங்க ஒரு உத்வேகம் அடையுது, ஒரு மோட்டிவேட் ஆகுறது இல்லாட்டி ஒரு எனர்ஜி கிடைக்கிறத வந்து கால்வனைஸ். 62 பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் என்ன அர்த்தம்? இந்த ஒரு கூட்டணி இல்லாட்டி எல்லாம் ஒரு ஜாயின்ல இருக்கதான் வந்து ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இதுக்கான எடிட்டோரியல் அண்ட் இதுக்கான ஒகாபுலரி டிஸ்கஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி நம்ம ஒகாபுலரி வந்து பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் அண்ட் வேர்ட் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் அண்ட் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.